மகாநதி கொடைக்கானலில் ஆரம்பித்து அவங்க அப்பா பசுபதி அதுக்கப்புறம் அந்த ட்ராக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவுடைய திடீர் மரணத்துக்கு பிறகு காவேரி தைரியமாக இந்த குடும்பத்துக்காக போராடினது, அதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு காதல் அப்படின்னு அழகாக காவேரி தான் மெயின் ஹீரோயின் அவங்கள வச்சு நகர்ந்தது. அதே சமயத்தில் சகோதரிகளின் கதைன்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு அப்போவே நிவின் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பக்கம் கங்கா குமரனுடைய காட்சிகள் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் நர்மதா சும்மா இருக்காங்களே, நர்மதாவுக்கு ஒரு ஹாட்டில் தொலா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு அந்த ஒரு உடல்நல பிரச்சனைக்கு மருத்துவ இப்போ காசெல்லாம் எக்கச்சக்கமாக செலவழியுது, அதனால பண தேவையினால ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜில் சிக்கிக்கிட்டாங்கன்னு கொடைக்கானல் டு சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா ஷூட் பண்ணுறது டெய்லி ரெகுலராக கொடைக்கானல் போகலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கதை எங்கெங்கேயோ தரிகட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. விஜய் காவேரிக்கு நல்ல ஃபேன் பேஸ் உருவாச்சு. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, காற்றுக்கென்னவேரி முடிஞ்சு விஜயுடைய ஃபேன்ஸ், சுவாமிநாதனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்க. நிவின் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. இருந்தாலுமே அப்படியே போக 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 அப்படியே நிவினை ஓரம் கட்டி இவங்களை மெயின் ஹீரோயின் ஆக்கி அப்படியே ஹீரோ கதையாக ஹீரோயின் கதையாக மாற்றினி எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்மளுடைய முக்கியமான கேள்வி என்னென்னா, ஆரம்பத்துலேருந்து இந்த கதையை நிவினுக்காகவோ இல்லை விஜய்க்காகவோ காவேரிக்காகவோ பார்க்காம கதைக்காக பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் காவேரி எந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு, அறிவாளியான பொண்ணு, எவ்வளோ பிரச்சனைகளையும் பசுபதியை நேரடியாக மோதி ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு பொண்ணை கம்ப்ளீட் மக்கால் லூசா முட்டாளாக தற்குறியாக காமிக்கிறது இப்போ எப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு இவங்க கேட்குற அக்ரிமெண்ட்லலாம் கையெழுத்து போடுவாங்களாமா, ஆனால் மேலே என்ன போட்டிருக்குங்கிறத வாசிக்க மாட்டாங்களாம். டிவோர்ஸ் பேப்பருக்கும் சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப்புக்கும் வித்தியாசம் தெரியாதான். இதை அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, குழம்பி போயிருக்காங்கிறது புரிஞ்சும் கூட விஜய் என்ன பண்ணுறாரு, அடுத்த வாரம் விளையாட போகிறார். கையெழுத்து போட்ட அப்புறம் மியூச்சுவல் கன்சென்ட்டில் டிவோர்ஸ் வாங்கிடலாம், அதனால் நீங்கள் 2 பேரும் பிரிய போகிறீங்க அப்படின்லாம் கொண்டு வர ட்ராக்லாம் வைக்கிறாங்க. இதுக்கு பிறகு இவங்க காணாமல் போக நமக்கு இவர் கூட எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுறோம். விடிஞ்சு காலைல எஞ்சி விஜய் பார்த்தா அந்த வீட்டை எல்லோரும் காலி பண்ணிட்டு போய் இவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு எதையாச்சும் டம்மியாக பண்ணுறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு உண்மையவே சொல்லிவிடுங்க. வெளியேருந்து ஏதாவது பிரச்சனை கூட கொண்டு வந்துருங்க, இல்லை கதையை முடிச்சிடுங்க. கிளைமேக்ஸ் காட்சியாக இவங்க அப்படியே மியூச்சுவல் கன்சென்ட்டாக விவாகரத்தா அப்படின்னு இடிஞ்சு போய் வீட்டுக்கு போய் எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது குடு அப்படின்னு வீட்டுக்கே வீட்டில் விஜய் எங்கே கிளம்புற, டிவோர்ஸ்னா வீட்டை விட்டு கிளம்பி போறியா, எங்கேயும் நீ போவானா, இந்த கம்பெனியே பாதி ஒன்று தான், சொத்தே பாதி ஒன்று தான், எல்லாத்தையும் என் பேர்லேயும் மாற்றி வச்சாச்சு, அதுக்கு தான் இதெல்லாம், உன்னை விட்டு நான் எங்கே இருப்பேன், வெண்ணி தான் என்னுடைய பழைய கதை, அவ்வளோதான். ஆனால் அவருடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு கூட இருந்து பார்த்துக்கிறமே தவிர என் மனசை காதலாக மனைவியாக ஒரு காதலியாக இருக்கிறது எல்லாமே நீ மட்டும்தான், என்னில் பாதி நீ மட்டும்தாங்கிற மாதிரி வசனங்கள்லாம் பேசி கட்டி பிடிச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்து வெக்கப்பட்டு சிரிச்ச முகமாக இப்போதைக்கு சீக்கிரமாக கூட முடிச்சிருங்க. அதுக்கு பதிலாக கதையை இழுக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இழுத்து தள்ளி கடைசியில் நம்ம ஏன்பா அப்படி பண்ணுறீங்கன்னு டயர்டாக வச்சிடறாங்க. விஜய் காவேரி ஃபேன்ஸ், நிவின் காவேரி ஃபேன்ஸ், மகாநதி ஃபேன்ஸ்னு எல்லா ஃபேன்ஸுமே அப்செட் ஆகிற மாதிரி, அப்புறம் விஜய்க்கு சோலோவாக இருக்க ஃபேன்ஸ், காவேரிக்கு சோலோவாக இருக்க ஃபேன்ஸ்லாம் அப்செட் ஆகிற மாதிரி இப்போ கதை போகுது. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக்கி ராகினியை துரத்தி விட்டு இவங்களை ஒன்று சேர்ப்பாங்களா நீங்கள் நினைக்கிறீங்க?